உலகமெங்கு வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் அந்த இடத்துல பார்க்க போறோம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். எங்கெங்க நாங்க எங்க வேதனை எங்கெங்க சொல்றது, எங்கெங்கயோ பார்த்து வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். எங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. என் பிள்ளை கல்யாணம் இன்னைக்கும் நாளைக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் கிட்டத்தட்ட 21 வயசுல பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு 29 வயசு ஆகி போச்சுங்க. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. முடியும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக நடக்காத திருமணம் நடக்கும். சரி, நிகழ்ச்சிகளுக்கு போவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பலன்கள். இந்த ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கன்னிராசிக்கு. கன்னிராசி பத்தி பார்த்துட்டோம். ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பத்தி பார்த்துட்டோம். அதாவது கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, கவலை விடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நடந்து ஆகணும். சும்மா வெறும் வார்த்தைக்கு பேசப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்து அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் தோஷம் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை
இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 வருஷம் போனது, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இருக்கின்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இல்லைன்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை இப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்க இடத்துல ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பா அது சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். சரி, இப்ப ஐப்பசி மாத பலன்கள் கன்னிராசிக்கு, கன்னிராசியோட கிரக அமைப்புகளை பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கன்னிராசிக்கு நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்க, அவங்க ஒரு நல்ல மாற்றம். கன்னி ராசியில் கேது, கன்னிக்கு 2ஆம் இடத்தில், கன்னிராசி 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வலிமை. மேலும் கன்னிராசிக்கு தனகாரகன் 3ஆம் இடத்தில், தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் சுக்கிரன், குருவின் பார்வையில். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தில் வழக்கம் போல குரு, மிகப்பெரிய யோகம், பாக்கியஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் இருப்பது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப முதல்ல இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐப்பசி 6ல நீச வர்க்கோத்துவம் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார் கன்னிராசிக்கு. அப்ப 11ஆம் இடத்துக்கு நீச வர்க்கோத்துவம் அடைகின்ற செவ்வாய் உச்ச பலன்களை செய்யும். அப்ப கன்னிராசிக்கு என்னென்ன நல்ல கவனிங்க. அவங்களுடைய வாக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களால், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரங்க வாத்தியார் தொழில் நிறைய இருப்பாங்க. அந்த வாத்தியார் தொழிலில் நிறைய ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். டீச்சர், வாத்தியார்கள், ப்ரொஃபஸர் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசு உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூமி இடம் சம்பந்தப்பட்டது, உறவுகளால், சொத்துக்களால், உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து பூமி இடம் வாசலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஏற்படும். ஏன்னா பூமிகாரன் நீச வர்க்கோத்துவம் அடையும் போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பூமி இடம் வீடு சம்பந்தப்பட்டது நல்ல அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து அந்த சொத்துக்களை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். சரி, அடுத்து கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாற்றம் ஐப்பசி 8ல் விருச்சிகத்துக்கு புதன் வந்துடுறார். ஐப்பசி 8ல் யாரு? விருச்சிக ராசிக்கு புதன். யாரு? கன்னி ராசிக்கு அதிபதியும் கன்னிராசிக்கு 10ஆம் அதிபதி. கன்னிராசிக்கு அதிபதியும் 10ஆம் தொழில் ஸ்தானாதிபதியும் ரெண்டுமே புதன் தான். அந்த ரெண்டு இடத்திற்கு ராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையில் வரார். அப்ப உறுதியா ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த குரலை பயன்படுத்தி பேசப்படுகின்ற தொழில்கள், அதாவது இதுங்க வாத்தியார் தொழில் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. வாத்தியார் தொழில், ப்ரொஃபஸர்கள் ஏற்கனவே சொன்ன அதை உறுதிப்படுத்து. அடுத்த கிரகம் மாறும்போது அது நிச்சயமா நடக்கும் சொல்லப்படுது. அரசாங்க உத்தியோகங்கள், வேலை வாய்ப்புகள்,
கல்வி தொழில்கள் இதெல்லாம் வந்து சிறப்பு பெறக்கூடிய நடக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வாத்தியார் வேலையெல்லாம் கிடைக்கும், ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கும். அப்போ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக, வியாபாரங்கள் நல்ல சிறந்து விளக்கும். கன்னிராசிக்கு எந்த ஒரு வியாபாரமும் சிறந்து விளக்கக்கூடிய நிலைகள். புரிஞ்சுட்டீங்களா? பொதுத்துறை, பத்திரிகை துறை, கலைத்துறை, ஆசிரியர் பணி, அதே பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வங்கி பணிகள், வங்கி பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. சரி, அடுத்து ஐப்பசி 22ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து குருவின் வீட்டிலையும், குரு வந்து சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை ஆகிறது. ஐப்பசி 22 கன்னிராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஐப்பசி 22ஆம் தேதி தனுசுக்கு போய், தனுசுக்கு அதிபதியான குரு வந்து ஏற்கனவே எங்க ரிஷபத்தில் இருக்கிறார். அதாவது இது பரிவர்த்தனை யோகம். அப்ப அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு பதவி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, செய்கின்ற வியாபாரம், தொழில், வருமானம், முன்னேற்றம், ஆச்சரியப்படக்கூடிய பதவி, மிகப்பெரிய பதவி. கன்னிராசி 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருந்து பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். பரிவர்த்தனை யோகம் அற்புதமான பரிவர்த்தனை யோகம். முதல்ல நீச வர்க்கோத்தம் என்பது ஒரு பெரிய யோகம். இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன யோகங்கள் முதல்ல பார்த்தீங்க. நீச வர்க்கோத்தம் என்பது கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் ஏற்படுற ஒரு யோகம். முதல்ல ஐப்பசி 6 நீச வர்க்கோத்தமம். நீச வர்க்க பூமிகாரன் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், அதே மாதிரி உத்தியோகம், வேலை வாய்ப்பு, உத்தியோகங்கள், உறவுகளால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் முதல்ல சொல்லிட்டேன். இது வந்து முதல் யோகம். அடுத்து ஐப்பசி 8 வந்து புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றது, அதாவது உங்கள் தொழில் உத்தியோகங்கள் சிறப்புறது அடுத்த யோகம். தொழில் உத்தியோகங்கள், வருமானங்கள் முன்னேற்றம் பெறுவது. அடுத்து 3வது ஐப்பசி 22 வந்து பரிவர்த்தனை யோகம். இந்த 3 யோகங்களும் நிச்சயமாக உறுதியாக கன்னிராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், புத்திர பாகியங்கள், சொத்துக்கள், இதெல்லாம் வந்து முக்கியமாக அரசு உத்தியோகங்கள், இதெல்லாம் நல்ல சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இந்த 3 யோகங்களும் ஐப்பசி மாதம் 3 கிரக மாற்றங்களும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் வந்து மாற்றமே இல்லை. இதில் ஏதாவது சந்தேகம், இது நடக்கலை, இது நடக்கலை, இன்னும் நிறைய ஜாதகத்து இப்போ இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி நிறைய இடங்களை சொன்னாங்க, எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு. அப்படி நடக்கலை அப்படின்னா நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால், பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாதுங்க. கணிச்சு சொல்றதுதான் தப்பு, அங்கதான் தப்பு நடக்குது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, எங்க கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கும் தள்ளி போகுதாங்க. பையனுக்கு 27 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா நீங்க 32 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? நாங்க அந்த வேதனை வந்துடக்கூடாது. கல்யாணம் முடிச்சு 11 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லைங்க, இத்தனை பொறுத்தனாங்க, குழந்தை பாய்க்க இல்லை. அந்த வேதனையை வந்துடக்கூடாது. ஆக இந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட காசை கொடுத்துட்டோம், வீட்டில் ஏதோ செய்வன கோளாறு ஓடுது, குடும்பத்தை ஆட்டி படைக்குது, இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்துருக்கோம், ஒன்றுமே நடக்கலைங்க, ரொம்ப நொந்து போய் தான் உட்காந்துருக்கோம். அந்த வேதனை வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரங்களை என்ன பார்த்து நடக்கலை, சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக எல்லாருக்கும் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுவதே இல்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். ஏன் நடக்கலைங்க, எதுக்கு நடக்க பார்த்துறோமே. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.